ஹீரோ தான் அந்த பிரேக்கப் ஏஜென்சியை வச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் அடுத்த நாள் ஹீரோக்கு கால் பண்ணி அவளை வர சொல்றா. ஹீரோயின் லண்டன் போறான்றதுனால எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கா. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஹீரோமே இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்ப நான் சொல்ற உறுதிமொழி திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கப் ஏஜென்சியில சொல்ற அதே உறுதிமொழி இவ சொல்றா. இதை கேட்கிற ஹீரோவும் உனக்கு யாரும் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஹீரோயினும் அந்த உறுதிமொழி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினும் நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ண கேட்கறேன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே நீ அந்த வேலையை பண்ண, ஏன் அந்த பிரச்சனையை என்கிட்ட வந்து பேசி சால்வ் பண்ணணும்னு நீ நினைக்கல, ஏன் என்ன போக விட்ட, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ண, நீ தான் அந்த பிரேக்கப் வேணும்னு கேட்ட, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா லைஃப்ல நடந்தது உன் லைஃப்ல நடக்கும்னு நினைக்கிறேன், ஆனா என் ஃபேமிலி அப்படி இல்லன்றது உனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க அம்மாவை ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க, அதனாலதான் அவளுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணும்ன்றது ஆசைப்படுவா. என் லைஃப்ல நான் தான் என் முடிவு எடுக்கணும், எனக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கணும். யூசுவலா மீட் பண்ற டாக்டர் மீட் பண்ணலான்னு போனா உங்க அக்கா சடனா வந்து வேற டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, நீ டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன், ஆனா உன் ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட்டு வருவேன், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அவங்க எல்லாருமே உங்ககிட்ட பழகணுன்ற எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க, கண்டிப்பா உனக்கு என் வீடு செட் ஆகும், நீ நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினும் என்ன போகாதுன்னு சொல்லு, நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்றா. அதுக்கு ஹீரோவும் என்னால முடியாது, உனக்கு நீ எதிர்பார்க்குற லைஃப் என்னால தர முடியுமான்றது எனக்கு தெரியல, நீ நான் மட்டும் இருக்கணும்ன்றத நினைக்கிறேன், ஆனா நான்றது நான் மட்டும் இல்ல, ஃபேமிலியோட சேர்ந்ததான் நான் அப்படின்றத சொல்றான். எனக்கு சந்தோஷம் இல்லாத லைஃப் நான் கொடுக்க விரும்பல அப்படின்றதையும் சொல்லிடுறான். ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்றாங்க, ஆனா ரெண்டு பேரோட தேவைகளும் வேற வேற மாதிரி இருக்குன்றதுனால இப்ப ரெண்டு பேருமே பிரியணும் அப்படின்றத முடிவு எடுத்துட்டாங்க. ஹீரோயினும் ஹீரோட அம்மாக்கு கால் பண்ணி எங்க கல்யாணம் நின்னதுல ஹீரோட தப்பு எதுவுமே இல்ல, நான் தான் இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னன்ற உண்மையை மட்டும் சொல்லிட்டு அவ கால் கட் பண்ணிடுறா. அவளுமே அங்கிருந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிடுறா. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா நின்று அவனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவுமே நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். கேட்கிற ஹீரோட அம்மாவோ ஹீரோ கிட்ட உனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்குடா, அது அவ கூட தான், நாங்க மட்டும் உன் லைஃப் இல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் அவள் லண்டன் போறேன்னு சொல்லிட்டு இப்ப லண்டன் கிளம்பிட்டா, ஏர்போர்ட்டே போயிருப்பா அப்படின்றத சொல்றான். இதை கேட்கிற ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே இப்ப ஏர்போர்ட் கிளம்பி ஓடுறாங்க. ஹீரோயினும் செக்இன்லாம் முடிச்சுட்டு உள்ள போறாங்க. ஹீரோட ஃபேமிலில இருக்கவங்களும் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு டிக்கெட் இருந்தா உள்ள விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இப்ப அந்த ஏர்போர்ட் உள்ளேயும் போயிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள ஹீரோயினை தேடி ஃபேமிலியா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபிளைட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை கேட்கிற ஹீரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்துறாங்க. இதை கேட்கிற அந்த பொண்ணுமே வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒன்னா முட்டி போட்டு கூட பழகி பாருமா, அப்பதான் எங்களை பத்தி தெரியும், எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை பாக்குற அந்த பொண்ணுக்குமே கண்டிப்பா அவங்க அம்மா லைஃப் மாதிரி அவ லைஃபும் ஆகாதுன்றது புரிய வருது. அவளுமே இப்ப பயங்கர ஹாப்பியாகி இப்ப அவங்க கூட ஒன்னா சேர்ந்துடுறா. இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகி பிரெக்னெண்டா இருப்பா. இப்ப அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில ரொம்ப ஹாப்பியா இருக்கா.